Welcome to EMR Physics. I am Raju, NCERT 11th Physics, Chapter 1, Units and Measurement. இந்த சாப்டரில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை ஒன் பை ஒன்னாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் 1.7க்கான ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். திஸ் இஸ் அ கிவன் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஹியூமன் ஹேர்னுடைய திக்னஸை மெஷர் பண்ணுறாங்க. அந்த மைக்ரோஸ்கோப்னுடைய மேக்னிஃபிகேஷன் 100. அந்த ஸ்டூடெண்ட் 20 அப்சர்வேஷன்ஸில் ஆவரேஜ் விட்த் ஆஃப் த ஹேர் இஸ் 3.5 மில்லிமீட்டர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த ஹியூமன் ஹேர்னுடைய திக்னஸ் எவ்வளவு அப்படின்னு எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த கொஸ்டினில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் கொடுத்துருக்காங்க. மேக்னிஃபிகேஷனை எம் அப்படின்னு எடுத்துக்குவோம். எம் இஸ் ஈக்குவல் டு 100. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஹியூமன் ஹேர்னுடைய விட்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ 3.5 மில்லிமீட்டர் அப்படின்னு வருது. இந்த வேல்யூவை டி சஃபிக்ஸ் அப்சர்வ்ட் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இங்கே டி அப்சர்வ்ட் அப்படிங்கிறது ஆவரேஜ் விட்த் ஆஃப் த ஹியூமன் ஹேர் பை யூஸிங் த மைக்ரோஸ்கோப். திஸ் இஸ் ஈக்குவல் டு 3.5 மில்லிமீட்டர். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரியல் விட்த் ஆஃப் த ஹியூமன் ஹேரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை டி சஃபிக்ஸ் ரியல் அப்படின்னு எடுத்துக்கோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு அப்சர்வ்ட் வேல்யூ டிவைடட் பை ரியல் வேல்யூ. We have to find the real width of the human hair. Therefore, d suffix real is equal to magnification denominator க்கு வரும். d observed divided by magnification. So this is equal to, what is the observed value, which is 3.5. What is the magnification? Magnification is 100. So 3.5 divided by 100 is equal to 0.035. Unit is millimeter. Therefore, real width of the human hair is equal to 0.035 millimeter is the answer for the given question. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.